நாம என்ன பண்றது? மண்டபத்துல செஞ்சு வச்சிருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதானே? அவ வாழ்க்கைய சரி பண்ண வேண்டாமையா? பாட்டி, இத பாரு கண்ணு, எதையுமே அறகுறையா பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நாம பாதி கிணறு தான் தாண்டி வந்திருக்கோம்யா. ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதானே நாம எல்லாரும் நினைச்சதெல்லாம் நடக்கும். அதானப்பா உண்மை. அதுக்கு தாயா சொல்றேன், நாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க. உங்க 2 பேரோட கல்யாணம் நடந்ததுன்னா நம்ம பிரிஞ்சிருக்கிற இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேரும். உன் மாமன் கையால கோவில் கும்பாபிஷேகம் ஓஹோன்னு நடக்கும். அப்பதானையா உன் தாத்தா ஊருக்கு முன்னாடி செஞ்ச சத்தியம் நிறைவேறும். அதுக்கு தானையா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிற? அத மறந்துட்டியா? பாட்டி, நான் எதையும் மறக்கல, எதுவும் அறகுறையாவும் யோசிக்கல. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்றேன். ரேவதியோட கல்யாணத்தை பத்தி எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு. ரேவதி கல்யாணத்தை பத்தி வேற ஒரு ஐடியா இருக்கா? என்ன ஐடியா ஐயா? நான் சொல்றேன் பாட்டி, ஆனா அதை இப்போ உடனடியாக என்னால் பண்ண முடியாது. முதல்ல மகேஷ் மாயா பத்தின உண்மையெல்லாம் ரேவதிக்கு தெரியணும். அதான் இப்ப நம்ம எடுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப். அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி மாயான்னு ஒரு பேஷண்ட் தலைவலின்னு சொல்லி மல்லிகா டாக்டரை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு உண்மையாவே தலைவலி தானா இல்ல வேற எதனா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்களான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன். அவங்க ரிப்போர்ட் வாங்க வந்திருக்காங்க. என்ன ரிப்போர்ட்? அவங்களுக்கு இங்க அபார்ஷன் நடந்திருக்கு. அது பத்தின ஸ்கேன் ரிப்போர்ட், ட்ரீட்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போக தான் வந்திருக்காங்க. அபார்ஷன்? ஆமா சார். அபார்ஷன் பண்றப்ப இருந்த நர்ஸ் நான் இல்ல சார். அவங்க கல்யாண விஷயமா சிவகங்கை போயிருக்காங்க. இந்த மகேஷ் மாயா பத்தின உண்மையை சொல்றதுக்கு அந்த மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துட்டா போதும், எல்லா உண்மையும் அவங்க ரேவதி கிட்ட சொல்லிடுவாங்க. எப்பா, அவங்களாவது உண்மையை சொல்லுவாங்களா இல்ல டாக்டர் மாதிரி காலை வாரி விட்டுருவாங்களாப்பா? அவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். டாக்டர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அந்த நர்சிங்க வந்தாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஆனா அவங்க வெளியூர்ல இருக்கிறதா சொல்றீங்களே மாப்பிள்ள, இப்பவே டைம் ஆயிடுச்சு. விடிஞ்சா கல்யாணம், இப்ப என்ன பண்றது? இல்ல மாமா, நானே நேர்ல போலான்னு இருக்கேன்.